அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு வாரத்தில் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நமக்கு புதிய நாட்களையும் புதிய ஆசீர்வாதங்களையும் அருமையாய் கூட்டி கொடுக்கின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், உங்கள் முகம் பிரகாசிக்கும். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எண்ணிக்கை அதிகாரம் 6, இறை வார்த்தை 25. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. முகம் என்று சொல்லும்போது நம் அநேகருக்கு நினைவில் வரக்கூடியது அழகு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். நம்முடைய இதயம் சந்தோஷமாக இருந்தால் நம்முடைய முகமும் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடியாக இருக்கின்றது. நம்முடைய இதயம் வருத்தத்தோடு இருந்தால் நம்முடைய முகமும் வாட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக முகம்தான் நம் ஒவ்வொருவரின் கண்ணாடியாக இருக்கின்றது. மற்றவர் பார்க்கும்போது நம்முடைய முகம் எவ்வாறு இருக்கிறது, அதை வைத்து நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், துக்கமாக இருக்கிறோம், நோயோடு இருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம் என்பதை அவர்களால் யூகிக்க முடிகின்றது. இந்த முகம்தான் நம் ஒவ்வொருவரையும் வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடியாக ஒவ்வொரு நாளும் திகழ்கின்றது. ஆண்டவர் கூறுகிறார், அவர் முகத்தின் ஒளியை உன்மேல் ஒளிரச் செய்து உன் முகம் மலர செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இந்த வசனம் அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இருளில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்வது, என் முகத்தை நான் உன்மேல் பிரகாசிக்க செய்வேன் என்று கூறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அநேக பிரச்சனைகளை சிந்தித்து சிந்தித்து அதை பற்றியே யோசித்து நம்முடைய இதயத்தில் போட்டு குழப்பி, இதன் நிமித்தம் நம்முடைய முகத்தின் வாட்டமே நம்முடைய பலவீனங்களை மற்றவர்களுக்கு சொல்கின்றது. அப்படி சொல்லக்கூடிய விதத்தில் அது இருந்தால் இறைவன் சொல்லுகின்றார், என் முகத்தை உன் தோய்ந்த முகத்தோடு வைத்து அதை நான் இன்று பிரகாசிக்க செய்வேன் என்று வார்த்தை கொடுக்கின்றார். நம்முடைய ஆத்மா பலன் அடையும் போது அது நம்முடைய முகத்தின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எண்ணிக்கை அதிகாரம் 6 இறைவார்த்தை 23 இவ்வாறாய் பார்க்கின்றோம், நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று இந்த வசனத்தை தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக என்று வார்த்தைகளை பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கும் நிலை உங்கள் முகம் பிரகாசமாய் மாறும். வறண்ட நிலத்திற்கு நீரோடை தோன்றுவது போல நம்மை இறைவன் ஆசிர்வதிக்கும் போது இருளாய் இருக்கும் நம்முடைய முகம் ஒளியாக மாறிவிடுகின்றது. அதை எல்லோரும் பார்க்கும் வண்ணமாய் இருக்கின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் பலர் நம்முடைய முகத்தை பார்த்து பலவிதமாய் விசாரிக்கலாம். ஏன் உன்னுடைய முகம் தோய்ந்து போயிருக்கின்றது, கவலையோடு இருக்கின்றது, குழப்பத்தோடு இருக்கின்றது, எதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறாய், உடல் நலம் சரியில்லையா? இப்படி நம்முடைய முகத்தை வைத்தே நம்முடைய நிலை என்ன என்று அவர்கள் கணித்து விடுகின்றார்கள். ஆக இறைவன் இந்த வார்த்தையை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். உன் முகத்தில் இருந்து உன்னுடைய வாட்டத்தை நான் நீக்கப் போகின்றேன். உன் முகத்தில் இருக்கக்கூடிய இருளை மாற்றப் போகின்றேன். உன் முகத்தில் இருக்கக்கூடிய துக்கத்தை நான் மாற்றப் போகின்றேன். என் திருமுகத்தில் இருக்கக்கூடிய ஒளியை உன் முகத்தின் மீது நான் வெளிப்பட செய்ய போகிறேன் என்று வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அநேகர் நம்முடைய முகங்களை நாம் பராமரிக்கின்றோம். ஆனால் உண்மையில் நம்முடைய முக வெளிப்பாடு நம்முடைய ஆன்மாவின் வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றது. என் உள்ளம் மன நிறைவோடு சந்தோஷமாக இருந்தால் அது என் முகத்தில் காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய முகத்தை அழகுபடுத்த நாம் எதையெல்லாம் செய்கின்றோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய இதயம் சந்தோஷமாக இருந்தால் நம்முடைய முகமும் சந்தோஷமாக, ஒளியாக, அழகாக தெரிய போகின்றது. இதுதான் உண்மை. இந்த வசனம் நம் ஒவ்வொருவரையுடைய முகத்தை
தேவன் ஒளிர செய்வேன் என்று நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த நாளில் அநேகருடைய முகங்கள் வாட்டத்தோடு இருக்கின்றது, கண்ணீரோடு இருக்கின்றது, துக்கத்தோடு இருக்கின்றது. நான் சிரித்து பல நாட்கள் ஆயிற்று, என்னுடைய முகம் கலையாக இருந்து பல மாதங்கள் ஆயிற்று. என்னுடைய துக்கம் தொண்டையை அடைக்கும் போது என்னுடைய முகம் எப்படி பிரகாசமாய் இருக்கும் என்று நம்மில் அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கின்றது, இந்த வருத்தம் இருக்கின்றது. இறைவன் நமக்குத்தான் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இனி உங்கள் முகம் செத்து போகாது. எங்கெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, தனிமைப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் உங்கள் முகம் வாட்டத்தோடு இருந்ததோ, முகத்தை பிறருக்கு காட்ட முடியாதபடி ஒளிந்திருந்தீர்களோ, எந்த மனிதர்களாலோ அல்லது எந்த சத்துருவினாலோ இப்படிப்பட்ட நிலை வந்ததோ, அந்த எல்லா இடத்திலும் தேவன் உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பாராக. இதோ இன்றிலிருந்து ஆண்டவர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகின்றார். உங்கள் முகத்தை மறந்தவர்களுக்கு தேவன் மீண்டும் நினைவூட்டுவாராக. உங்களை சுற்றி உள்ள எல்லோரும் பார்க்கும்படி உங்கள் முகத்தை ஆண்டவர் ஒளிர செய்வாராக. இதுவே ஆண்டவரின் ஆசிர்வாதம். அவர் முக ஒளி இந்த நாளிலிருந்து முகவாட்டத்தோடு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒளிர செய்வாராக. அப்படியே செய்வதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை விசுவசியுங்கள். இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறட்சியின் நிலையை தேவன் மாற்றப் போகிறார். முக வருத்தத்தை, முகத்திலிருந்து வடியும் கண்ணீரை, கவலையை இறைவன் மாற்றப் போகிறார். அவருடைய முக ஒளியை கொண்டு இந்த நாளில் தேவன் நம்மை ஒளிர செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இறைவனுடைய வார்த்தையை விசுவசிப்போம். தேவ ஒளி நம்முடைய முகத்தில் ஒளிர்வதாக. வரக்கூடிய நாட்களில் அநேகர் பார்க்கத்தக்க விதத்தில் இறைவன் நம்மை ஒளிபெற செய்வார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்து எங்கள் முகவாட்டத்தை இறைவன் நீக்குவேன் என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் அநேகர் நாங்கள் துக்க முகத்தோடு இருக்கிறோம் ஐயா, கவலையோடு இருக்கிறோம், கண்ணீரின் முகத்தோடு இருக்கிறோம். அந்த முகத்தையெல்லாம் ஆண்டவர் மாற்றி எங்களை ஒளிர்விப்பேன் என்று வார்த்தை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலர் காணும்படி எங்களை மீண்டும் நீர் உயிர்ப்பிக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் செபத்தையும் கண்ணீரையும் காண்கிறவரே, இந்த நாளில் உமது பிள்ளைகளுடைய எல்லா துக்கத்தை இறைவன் சந்தோஷமாய் ஒளியாக மாற்றப் போவதற்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள். இதே நிலையில் இருக்கக்கூடிய பலருக்கு இந்த செய்தி வேண்டக்கூடியதாக இருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையும் இந்த நாளிலிருந்து தேவன் ஒளிபெற செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.